நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் இருக்க பொருளடக்கம் மீதி இருக்கிறத பார்த்துடலாம். தமிழில் வழங்கும் வடமொழி இலக்கணம்: தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தி, வடமொழி உபசர்க்கம், தந்தி தாந்த நாமங்கள். அடுத்து சொற்றொடர் பிரிப்பு தவறுகள், வாக்கிய வகைகளும் அமைக்கும் முறைகளும், எழுத்தும் சொல்லும் வாக்கியத்திற்கு கருவிகள், வாக்கிய வரலாறு, வாக்கியம் என்றால் என்ன, வாக்கிய வகைகள், கருத்து வகை, செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், விளைவு வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், அமைப்பு வகை, தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம், தொடர் கலவை வாக்கியம், எழுவாய் பற்றி, பயனிலை பற்றி, வாக்கியம் எழுவாயாகவும் செயற்படு பொருளாகவும் வருதல், தமிழ் வாக்கிய தனிச்சிறப்பு, இசைவு, திணை, விரவி முடிதல், மறுமலர்ச்சி வாக்கியங்கள். அடுத்து வாக்கிய அமைப்பில் அறிய வேண்டுவன: முக்காலத்துக்கும் உரிய இயற்கையை நிகழ்காலத்தால் கூறுதல், தேடி வைத்த செல்வம், 68 விதமான வாக்கிய வழுக்களும் திருத்தங்களும், சில இனிய வாக்கியங்கள், மாற்றும் வழிகள், உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுதல், தன்வினையை பிறவினையாக மாற்றுதல், செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றுதல், நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்றுதல், ஒரே கருத்தை 3 விதமாக மாற்றி கூறுதல். அடுத்து பத்தி அமைப்பு. நிறுத்தக்குறிகள். நிறுத்தக்குறிகள் காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, வினாக்குறி, உணர்ச்சிக்குறி, இரட்டை மேற்குறி, ஒற்றை மேற்குறி, தொடர் விடுபாட்டுக்குறி, விடுகுறி, மேற்படிக்குறி, உடுகுறி, இணைப்பு சிறுகோடு, இடைப்பிரவல் வைப்புக்குறி, பிறைக்குறி, பகர அடைப்புக்குறி, இலக்கிய புள்ளி, முதனிலை தீவக அணி, இடைத்தீவக அணி, கடைத்தீவக அணி ஆகியவற்றில் நிறுத்தக்குறிகள் இடும் முறை. அடுத்து கட்டுரை எழுதுதல். கட்டுரை வகைகள். மொழிநடை. மொழிநடையை குறித்து ராஜாஜி சூரியநாராயண சாஸ்திரியார் மாதிரி உரைநடை, டாக்டர் சேதுப்பிள்ளை, திருவிகா மு ராகவர் ஐயங்கார், காசு பிள்ளை, மறைமலை அடிகளார், பேரறிஞர் அண்ணா. இதெல்லாம் மொழிநடையில் இருக்குது. அடுத்து உரைநடையில் கவனிக்க வேண்டுவன: மொழிநடை பற்றி டாக்டர் உவே சாமிநாத ஐயர், கே.எஸ். சீனிவாச பிள்ளை, வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார். இனிய சொற்றொடரும் மரபு தொடரும், பழமொழிகள், உவமைகள், பொருளணிகள், தன்மை நவிர்ச்சி அணி, உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இல்பொருள் உவமை அணி, தற்குறிப்பேற்ற அணி, உயர்வு நவிர்ச்சி அணி, பிரிது மொழிதல் அணி, ஐய அணி, வேற்றுமை அணி, சிலையடை அணி, பிரிதின விர்ச்சி அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, வேற்றுப்பொருள் வைப்பணி, உருவக அணி, ஏகதேச உருவக அணி. அடுத்து சிறுகதை எழுதுதல். வாழ்க்கை வரலாறு எழுதும் முறை, நகைச்சுவை இலக்கியம் எழுதுதல், நாடகம் எழுதும் நன்முறை, எழுத்தாளர்களுக்கு முடிவுரை, பிற்சேர்க்கை, சில காரண பெயர்களின் வரிசை, ஐயமுறும் சொற்களின் வரிசை, இருவையாக எழுதப்படும் சொற்கள். இது எல்லாமே பொருளடக்கத்தில் இருக்குது. இதில் நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான தலைப்புகள் எல்லாம் அடுத்தடுத்த வர ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.